ஹோட்டலுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேங்குது, வீட்டு வாசல்லே அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாசியே சொல்லியிருக்காங்க. அது நீங்க என்ன? இதுதான் உங்களுக்கு தெரியுமே, கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையான ஆட்சி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய அமைச்சர் எல் முருகன் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பல்வேறு ஹோட்டலுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேங்குது, வீட்டு வாசல்லே அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாசியே சொல்லியிருக்காங்க. அது நீங்க என்ன? இதுதான் உங்களுக்கு தெரியுமே, கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையான ஆட்சி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு மிகப்பெரிய ஒரு ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் விலைவாசி ஏற்றத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி அவர்கள் கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல, எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மேலே எந்த அளவுக்கு அடக்குமுறையை அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஏவி விடுகிறார்கள் என்பதை நாம் அதையெல்லாம் சட்டப்பூர்வமாக சட்டத்தின் வழியாக நாம் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களையும் எங்கள் தொண்டர்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றோம். திமுக அனைத்து விதத்திலும் கூட ஒரு மிகப்பெரிய தோல்வியுற்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம், திமுகவுடைய அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டிய நாளும் குறிக்கப்பட்டிருக்கிறது. கூடிய சீக்கிரம் தூக்கி எறியப்படும். இங்கு மக்களுக்கு சரியான நீதி கிடைப்பதற்கான நாள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.